புவனகிரி அருகே ஆடுகளை திருடி வந்த 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கைதான 4வரிடமிருந்து ஒரு ஆடு, இருசக்கர வாகனம், ரொக்கப்பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இரவு நேர ரோந்து பணிகளை போலீசார் தீவிரப்படுத்த வேண்டும் என்று கால்நடை வளர்ப்போர் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு பெருந்துறை சாலையில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவக் கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீரால் சென்னிமலைப்பாளையத்தில் உள்ள குளம், குட்டைகள் மற்றும் காற்று மாசு அடைவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் கல்லூரியிலிருந்து கொண்டுவரப்படும் மனித கழிவுகள் மற்றும் பாலித்தீன் பைகள், மக்காத குப்பைகள் என போன்றவற்றை அருகில் உள்ள காலி இடங்களில் எரிப்பதால் காற்று மாசு அடைந்து சுவாச கோளாறு உள்ளிட்ட பிரச்சினைகளால் அவதியடைந்து வருவதாக வேதனை தெரிவித்து ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மனு அளித்தனர். பெரிய சுகாதார கேடு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா கவர்மெண்ட் துரிதமா அந்த இன்ஸ்டிடியூஷன் மேல கடும் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இது 2 வருஷமா இருக்குங்க. இதோட பல முறை நாங்க கல்லூரி நிர்வாகத்திட்ட சொல்லிட்டோம். இதுவரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலீங்க. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை மலைப்பாதை சீரமைப்பதில் ஏற்பட்டுள்ள நடைமுறை சிக்கல்களை தீர்த்து சாலை பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என பாஜக சார்பில் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாஜகவினர் திரளானோர் கலந்து கொண்டனர். வனத்துறைக்கு சொந்தமான பாதை இது. HRNC டிபார்ட்மெண்ட் அதற்கான சுங்க வசூல் செய்து கொண்டிருப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது பாரதிய ஜனதா கட்சியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. HRNC டிபார்ட்மெண்ட் பொதுவாகவே மக்களை சுரண்டக்கூடிய டிபார்ட்மெண்ட்டாக மாறி மக்களுடைய கோயில் உண்டி பணத்தை எடுத்துக்கொண்டு மக்களுடைய வரி பணத்திலே, மக்களுடைய பணத்திலே மிக மோசமான நிலைமைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதை வன்மையாக கண்டிக்கிறது. இந்த நடவடிக்கை 15 நாட்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக மாநில தலைவரை அழைத்து பொதுமக்களையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொள்வோம் என்ற நேரில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். SM செந்தில், மாவட்ட தலைவர், ஈரோடு தெற்கு மாவட்டம், பாரதிய ஜனதா கட்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் கிரஷர், குவாரி, லாரி உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தை சட்டமன்றத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசாதது வருத்தமளிப்பதாக கிரஷர் சங்க தலைவர் சமபங்கி வேதனை தெரிவித்துள்ளார். 50,000 பேர் வேலை இழந்து நிற்கும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுகுறித்து சட்டமன்றத்தில் பேசாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். தனது சொத்தை மூத்த மகன் ஏமாற்றி அபகரித்து விட்டதாக வயதான தந்தை தனது இளைய மகன் உதவியுடன் ஆம்புலன்ஸ் மூலம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்தார். தன்னிடம் சொத்தை அபகரித்துவிட்டு சித்திரவதை செய்ததாக வேதனை தெரிவித்ததோடு தன்னுடைய நிலத்தை மூத்த மகனிடமிருந்து மீட்டு தர வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தார். டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள BSNL அலுவலகம் முன்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 22 ஆண்டு காலமாக டாஸ்மாக் கடைகளில் பணிபுரிந்து வரும் அனைத்து டாஸ்மாக் ஊழியர்களையும் பணி தொடர்ச்சியுடன் நிரந்தரப்படுத்த வேண்டும், டாஸ்மாக் கடை ஊழியர்களின் ஓய்வு வயதையும் 60ஆக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தமிழக அரசினுடைய பொதுத்துறை நிறுவனத்தில் கடந்த 22 ஆண்டு காலமாக காலம் நேரம் பார்க்காது ஏறத்தாழ ஒரு 60,000 கோடி ரூபாய்க்கு மேல் தமிழக அரசுடைய பட்ஜெட்டில் 5இல் 1 பங்கை அரசுக்கு வருமானமாக ஈட்டித் தருகிறோம். ஆனால் இந்த தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கடந்த காலத்தில் ஆட்சி செய்த 2 திராவிட அரசுகளும் நிறைவேற்ற தவறி இருக்கிறது. நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே டாஸ்மாக் ஊழியருடைய நியாயமான கோரிக்கைகளான பணி வரன்முறை, காலமுறை ஊதியம், 8 மணி நேர வேலை, அரசு ஊழியர் கிடையாத சம்பளம், ESI மருத்துவ திட்டம், எண்டு டு எண்டு பில்டிங்கில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறு, அதே மாதிரி காலிப்பாட்டல் திரும்ப பெறும் திட்டத்தில் இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் இவற்றையெல்லாம் உடனடியாக சரி செய்து நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ESI மருத்துவம் உள்ளிட்ட எல்லா கோரிக்கைகளையும் அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நலவாரிய உறுப்பினர்களின் ஓய்வூதியம், உதவித்தொகையை உயர்த்த கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தையல் கலைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது 60 வயது முடிந்து கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா நல வாரியங்கள் மூலம் தற்போது ஓய்வூதியம் பெற்று வரும் முதியோர் ஓய்வூதியத்தை 1200 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இன்றைய தினம் கோவை மாவட்டத்தில் CITU கோவை மாவட்ட தையல் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்ட போராட்டத்திலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். தமிழக அரசாங்கம் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்ட ஓய்வூதியம் 1500 ரூபாயாக வழங்க வேண்டும் என சொல்லி இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதேபோல இன்றைக்கு நலவாரியங்கள் வழங்கக்கூடிய பண பயன்கள் என்பது இன்றைக்கு அனைத்து நலவாரியங்களிலும் ஒரே மாதிரியாக வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம்.
திண்டுக்கல் மாவட்டம் அம்பாத்துறை கிழக்கு தெரு பகுதியில் உள்ள பத்ரகாளி அம்மன் திருக்கோயிலில் 7 சமூகத்தினரை அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர். மேலும் ஊர் ஜமீன்தார் என்று கூறிக்கொண்டு கோயில் வரி வசூல் செய்யும் துரைப்பாண்டி என்பவரிடமிருந்து கோயிலை மீட்டெடுத்து இந்த அறநிலையத்துறை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர வேண்டும் என்றும் அனைத்து சமூகத்தினரும் கோயிலுக்குள் வந்து சுவாமி தரிசனம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பெண்கள் குறித்து அவதூறு கருத்து பரப்பிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் ராமநாதபுரம் நகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் ராமநாதபுரம் மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் குருசாமிபாளையம் பிள்ளாநல்லூர் பேருந்து நிறுத்தம் அருகே திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் இந்நிகழ்வில் பங்கேற்று நீர்மோர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், வெள்ளரி, தர்பூசணி உள்ளிட்ட நீர் சத்துமிக்க பானம் மற்றும் பழங்களை வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே நிதி நிறுவனம் நடத்தி பணத்தை ஏமாற்றிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கோடிநாயக்கன்பட்டி கெஜகொம்பிகையைச் சேர்ந்த சரவணன் மற்றும் அவரின் மனைவி ரம்யா என்பவர்கள் 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களிடம் தொகையை பெற்றுக்கொண்டு மாதம் உங்களுக்கு வட்டி கொடுப்பதாக கூறி 4 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ளதாக புகார் அளித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் 24 மணி நேரம் செயல்படும் மதுபான சந்து கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டது. இதனால் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை வேலைக்கு செல்லாமல் விடியற்காலை முதல் மதியம் 12 மணி வரை மது அருந்துவதால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக மனு அளித்துள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்ததாரர் முறையாக தங்களுக்கு ஊதியம் வழங்கவில்லை எனவும் அதிகாரிகள் தங்களுக்கு ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து இந்த திடீர் போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்ட நிலையில் நகரில் பெரும்பாலான இடங்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளது. மதுரையில் நள்ளிரவில் வீட்டின் முன்பாக நின்று கொண்டிருந்த இளைஞரை வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடிய கொலை கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட அபினேஷ் மீது ஏற்கனவே காவல் நிலையத்தில் சில வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா, வேறு ஏதேனும் காரணமா என்ற அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் பெண்களை இழிவாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து மாவட்ட செயலாளர் ஜக்கையன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் அணியினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சிதம்பராபுரம் கிராமத்தில் சூறாவளியுடன் பெய்த மழை காரணமாக சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளது. இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் அரசாங்கம் தங்களுக்கு உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 6500 மரம் காற்றுல நேற்று மேஞ்ச மழையில் காற்றுல அடி விட்டு போச்சு. உதவி பண்ணணும் சார். அரசாங்கத்துலேருந்து நம்ம உதவி பண்ணாதே ஏதோ நாங்கள் கொஞ்சம் தப்பிக்க முடியும். பண்ணின செலவுக்கு இது பண்ண அடிக்கடி இதை ஜனம் எங்களால் எந்திரிக்க முடியாது. கொஞ்சம் அரசாங்கத்திலேருந்து கொஞ்சம் உதவி பண்ண. மதுரை மாவட்டம் செல்லூர் 60 ரோடு பகுதியில் திமுக அமைச்சர் பொன்முடியை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொன்முடிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் கைதிகளுக்கான தனி சிகிச்சை பிரிவான இல்லவாசிகள் சிகிச்சை கட்டிடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் இந்த இல்லவாசிகள் சிகிச்சை வார்டு சிசிடிவி கேமராக்கள் பொருத்திய பாதுகாப்பு வசதியுடன் திறக்கப்பட்டுள்ளதாகவும் எஸ்பி தெரிவித்துள்ளார். காவல்துறையின் நீண்ட நாள் கோரிக்கையான இல்லவாசிகள் சிகிச்சை வார்டு மையமானது இன்று திறக்கப்பட்டுள்ளது. சிறைவாசிகள் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் நேரத்தில் இந்த இல்லவாசிகள் சிகிச்சை வார்டில் சிகிச்சை அளிக்கப்படும். இதில் டோட்டலா 9 பெட்ஸ் இருக்கு. முழுவதும் சிசிடிவி கேமரா 8 சிசிடிவி கேமராஸோட கண்காணிப்பில் இந்த இல்லவாசிகள் சிகிச்சை வார்டு மையம் செயல்படும். நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த காரப்பில்லு கிராமத்தில் குடிநீர் வருகின்ற ஓடையில் கிணறுகள் எடுக்கப்பட்டு வருவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து தரக்கோரி அக்கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர். 50 குடும்பங்கள் 70 குடும்பங்கள் வசித்து வருகிறோம். ஒரு 9 தலைமுறையா எங்க ஊருக்கு மல்லிகோரை கீழே இருந்து ஒரு ஓடை, பெரிய ஓடை வழியா தண்ணி குடிநீர் இது வரைக்கும் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ அவங்க விவசாயம் பண்றவங்க ஒரு 6-7 கிணறு எடுத்து எங்களுக்கு வர வேண்டிய குடிநீர் தண்ணியை நிப்பாட்டி இருக்காங்க. அதுக்கு வேண்டி மனு கொடுக்குறாங்க. நாங்கள் கலெக்டர்கிட்ட வந்திருக்கோம். கரூரில் தனியார் திருமண மண்டபத்தில் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் சார்பில் அரசியல் எழுச்சி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த வாரம் சூறைக்காற்றுடன் பெய்த மழையினால் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் பயிரிடப்பட்ட மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் மக்காச்சோள பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு கொடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேரூராட்சிக்குட்பட்ட கடைகளில் வரி வசூல் செய்யப்படுவதற்கான ஏலம் தேதி குறிப்பிடாமல் விசிகாவை சேர்ந்த பேரூராட்சி தலைவரின் கணவர் ஆற்றல் அரசு என்பவர் அடாவடியாக வரி வசூல் செய்து வருவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவ்வாறு வசூல் செய்யப்படும் வரியினை ஆற்றல் அரசு பேரூராட்சிக்கு முறையாக செலுத்தாமல் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மத்திய அரசை கண்டித்தும் அமெரிக்க துணை அதிபர் வான்ஸை திரும்ப போக வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த நாட்டின் சந்தைகளை அமெரிக்காவிற்கு விற்காதே உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.